இந்த படத்தோட பேரை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்துக்குங்க. படத்தோட ஆரம்பத்துல மேரிய காமிக்கிறாங்க. குளிக்க போலான்னு பாத்ரூமுக்கு போறாங்க. பாத்ரூம்ல தண்ணி இல்ல. சரி ட்ரம்லயாவது தண்ணி இருக்குமான்னு பார்க்கறாங்க. ட்ரம்லயும் தண்ணி இல்ல. பைப்ப தொறந்து பார்க்கறாங்க. அதுலயும் தண்ணி வரல. ஏன் இப்படி தண்ணி வராம போச்சு அப்படின்ட்டு, டேய் சாமு சாமுன்னு வெளிய இருந்து கத்துறாங்க. சாம் யாரு? அவங்க பையன். சாமோ போர்வைக்குள்ள அவன் டூல புடிச்சிட்டு சொர்க்கத்தை தேடிட்டு இருக்கிறான். அம்மா ரொம்ப கத்தவும் அடிச்சு புடிச்சு எந்திரிச்சு வெளியே ஓடி வர, அப்பதான் அம்மாவும் தண்ணி வரல அது என்னன்னு பாருடா அப்படிங்கிறாங்க. சாமு முணங்கிட்டே போறான். காலங்காத்தால உனக்கும் தண்ணி வரலையா? பைப்புல தண்ணி வரல நீ கவலைப்படுற. என் பைப்புல இருந்து தண்ணி வர சமயமா பார்த்து நீ கத்துன கத்துல என் தொட்டியிலிருந்து தண்ணி சேர்ந்தாமே வந்துட்டேன். உன் தொல்லைக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே முணங்கிட்டே போய் செக் பண்ணி பார்க்கறான். பைப்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி இந்த பைப் லைன்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு வீட்டோட ஒட்டுன அந்த பைப் லைன் வர்ற ஏரியா நோக்கி நடக்கிறான். இவங்க வீடு இருக்கிறது ஒரு அழகிய மலைகளுக்கு நடுவுல. அந்த மலையோரமா அந்த பைப் போகுது. அப்பதான் அந்த பைப் லைன்ல எங்காவது லீக் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பக்கத்துல ஒரு சின்ன காடு இருக்கு. அந்த காட்டோட ஆரம்பத்துக்கு வர்றான். அப்பதான் அங்க ஒரு வீடு இருக்கிறத பார்க்கறான். யார் வீடு அது அப்படின்னு எட்டி பார்க்கறான். எட்டி பார்க்கும்போது தான் அங்க ஒரு திறந்த வெளி பாத்ரூம். அங்க ஒருத்தி பிறந்த மேனியா நின்று குளிச்சிட்டு இருக்கிறா. அவளதான் சாமுக்கு அடி வயித்துல ஆனந்தம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பிறந்த மேனியா குளிக்கிற அவளவே ஆணு வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கிறான். வீட்டுல அவன் பைப்ல தண்ணி வர சமயமா பார்த்து அம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டால, இங்கே எந்த தொந்தரவும் இல்லாம அவளை பார்த்தபடியே அவன் பைப்ல இருந்து லஸ்ஸிய வெளியேற்றுறான். இந்த சாம் பார்த்தீங்கன்னா ஒரு உதவாக்கரை. எந்த வேலைக்கும் போக மாட்டான். அவனுக்கு படிப்பு வரலன்னு பாதியிலேயே ஸ்கூலை விட்டு நின்றுட்டான். 3 வேளையும் நல்லா திங்க வேண்டியது. நைட்டு 9 மணியான பாயை விரிச்சு படுத்துற வேண்டியது. 12 மணிக்கு ஒருக்கா, காலையில் 5 மணிக்கு ஒருக்கா அப்படின்னு பைப்ல இருந்து தண்ணியை சேர்ந்த வேண்டியது. இப்படியே சுத்திட்டு இருக்க ஒரு தண்ட கருமாந்திரம். அவங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போக அம்மா மேரி தான் இவனுக்கு உழைச்சு கொட்டிட்டு இருக்கா. மேரி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் மார்க்கெட்ல காய்கறி கடை வச்சிருக்கா. இந்த லோக்கல் மார்க்கெட்டை கட்டி விட்டவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பா. அவ கையில தான் அந்த மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கடைக்காரங்களும் மாசமான வாடகையை கொடுப்பாங்க. அவ அந்த வாடகையை வாங்கிட்டு போய் அந்த பணக்கார ஓனருக்கு கொடுத்துருவா. இப்படி ஒரு தடவை என்னாச்சுன்னா எல்லா பணத்தையும் வசூல் பண்ணின அந்த அசிஸ்டன்ட் சொல்லாம கொள்ளாம கம்பியை நீட்டிடுறா. இவங்க பணமெல்லாம் போச்சா. ஆனா அந்த பணக்கார ஓனரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க தான் அந்த வாடகை எனக்கு சேர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு அந்த வாடகை எல்லாத்தையும் கடைக்காரங்க தலையிலேயே கட்டிடுறாரு. இவங்களே 5க்கும் 10க்கும் காய்கறி விற்கிறவங்க. இவங்கனால எப்படி 2 மாசத்து வாடகையை கொடுக்க முடியும்? அதனால அவர் மேல ஒரு கேஸ் போடலாம் அப்படின்னு எல்லாரும் முயற்சி பண்றாங்க. அந்த கேஸ் விஷயமா மேரி தான் எல்லா வேலையும் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு மேரியும் சாமும் டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் மேரி மார்க்கெட்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, வருமானம் மாசம் மாசம் ரொம்ப குறைஞ்சிட்டு போகுதுடா மகனே, நீயும் ஏதோ ஒரு வேலை தேடிக்கோ, நம்ம 2 பேரும் சம்பாரிச்சோம்னா கஷ்டமில்லாம வாழலாம் பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாம் அதெல்லாம் காதுலயே போட்டுக்காம திங்கறதுலயே குறியா இருக்கிறான். வழக்கம் போல 9 மணி ஆனா போய் பாயை விரிச்சிட்டான். மல்லாக்க படுத்துட்டான். வானத்துல தெரியிற நிலாவையே பார்த்துட்டு இன்னைக்கு காலையில பிறந்த மேனியா குளிக்கிற அந்த பெண்ணை பத்தியே நினைச்சிட்டு அவன் பைப்பில் இருந்து லஸ்ஸியை வெளியேற்றுறான். மறுநாள் மார்க்கெட்ல மேரி கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்து அங்க ஒரு லாயர் வராரு. இவங்க வாடகை பணத்தை எல்லாம் திருடிட்டு ஓடுன அந்த பணக்காரரோட அசிஸ்டன்ட் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. கூடிய விரைவில் போலீஸ் அந்த பொம்பளையை பிடிச்சி உங்கள் பணத்தை எல்லாம் மீட்டு தரும். அதே சமயத்தில் நீங்கள் அந்த பணமெல்லாம் தர வேண்டியதில்லை. அதை எதிர்த்து நம்ம கோர்ட்டில் ஒரு கேஸ் போடலாம். உங்கள் பக்கம்தான் கோர்ட்டு தீர்ப்பு வரும் அப்படின்னு அந்த லாயரும் சொல்ல, கூடியிருந்த மற்ற கடைக்காரங்க எல்லாரும் மேரிக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா மேரி தானே இதை முன்னாடி எடுத்து எல்லாத்தையும் நடத்தினது. அதுக்காக அடுத்த நாள் காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் தான் பீட்டரும் பீட்டரோட மனைவியான நீனாவும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நீனாவை தான் நேற்று சாமு குளிக்கும்போது முழுசா பார்த்துருப்பான். பீட்டரால் எந்திரிச்சு நடக்க முடியாது. சதா சர்வ காலமும் வீல் சேரில் தான் இருப்பார். ஒரு விபத்தில் அவர் கால் 2ம் டேமேஜ் ஆயிருச்சு. நீனா அவரோட பொண்டாட்டி. இவங்க 2 பேர்த்துக்கும் பெரிய வயசு வித்தியாசம் இருந்தாலும் முகம் சுளிக்காம நீனா பீட்டருக்கு எல்லா பணிவிடையும் பண்ணுவா. பீட்டருக்கு கால் 2 தான் பிரச்சனை. ஆனால் அவரோட அடிக்குழாயி நல்லா வேலை செய்யும். அதனால் அடிக்கடி நீனா அந்த அடிக்குழாயிலிருந்து தண்ணியை உறிஞ்சுறது வழக்கம். இன்றைக்கும் அப்படித்தான். மத்தியானமாக பீட்டரோட அடிக்குழாயிலிருந்து நீனா தண்ணி உறிஞ்சிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அவன் நினப்பாவே நேற்றுலேருந்து திரியிற சாமு அவளை பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வர்றான். இவன் வந்த சமயத்தில் தான் நீனா குழாயில் தண்ணி உறிஞ்சிட்டு இருப்பா. அதை பார்த்து சாமுக்கு அவனவே அடக்க முடியாமல் போகுது. அவன் அடி குழாயில் தண்ணி உறிஞ்சறதுக்கு தான் யாரும் இல்லையே. அதனால் தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு அவன் அடி குழாயிலிருந்து அவனே தண்ணியை வெளியேற்றுறான். மார்க்கெட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்த மேரிக்கு உடம்பெல்லாம் ஒரே வலி. அதனால் மகனை கூப்பிட்டு கொஞ்சம் ஷோல்டர்லாம் அமுத்தி விட்றான் மகனேன்னு சொல்ல, சாமும் அம்மாவோட தோலை அமுத்த ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் அவனுக்கு இன்னைக்கு நீனா அடிக்குழாயிலிருந்து தண்ணி சேர்ந்துனதை நினச்சிட்டே இருந்தானா,
அதனால தன்னை அறியாமையே அவன் உடம்பெல்லாம் முறுக்கிக்க அந்த முறுக்கல்ல அம்மாவோட தோலை பிடிச்சி வலிக்கிற மாதிரி அமுத்த அம்மா வீல்னு கத்துறாங்க. அட நாசமா போறவனே, இப்படி தோலை பிடிச்சின்னா என் தோல் ரெண்டும் பிஞ்சே போகும், விட்றான் நானே அமுத்திக்கிறேன் அப்படின்னு ஐயோ அம்மான்ட்டு தோலை பிடிச்சிட்டே அம்மா ஓரமாக போய் படுத்துக்கிறாங்க. நம்மால் அந்த அளவுக்கு நினா மேலே வெறி கொண்டு சுற்றிட்டு இருக்கிறான். ஏன்னா இது வரைக்கும் அவன் ஒரு பெண்ணை பிறந்த மேனியா பார்த்ததே இல்லை. இதுதான் முதல் முறை. எந்த பொண்ணையும் அவன் தொட்டதும் இல்லை. அதுதான் பயப்புள்ளைக்கு இத்தனை வெறி. மறுநாள் மத்தியானமா இன்னைக்கும் நினா பிறந்த மேனியா குளிக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறான். நினாவும் அதே போல குளிக்க ஆரம்பிக்க மறைஞ்சு நின்று அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல பெரிய மழையா வர சைட்ல இருந்த கூரையெல்லாம் பிச்சு கீழே விழுகவும் கூரைக்கு அந்த பக்கமா நின்று சாம் அவளை பார்த்துட்டு இருந்தத நினா பார்த்தர்றா. ஆனா பாருங்க, அவ திட்டுல, சத்தம் போடல, கத்துல, அமைதியா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டா. இவனும் அவளை ரொம்ப பக்கத்துல இருந்து நல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டான். முழுசா பார்த்துட்டியா அப்படின்னு கேட்ட நீனா, சரி அந்த படல் எடுத்து பழையபடி கட்டி விடு அப்படின்னு சொல்ல சந்தோஷமா அந்த வேலையை ஏற்று அந்த சுத்தியும் அந்த படலை கட்டி விடுறான். அப்பதான் நீனாவும் கவனிச்சிருப்பா, சாமோட தம்பி முறுக்கிட்டு தலையை வெளியே நீட்டிட்டு இருந்திருப்பான். இவ குளிக்கிறத பார்த்தனால வந்த வேணை, சின்ன பையன் தம்பி வேற நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு யோசிச்ச நீனா, எங்க உன் அடிக்குழாய காமி அப்படின்னு கேட்குறா. இவனும் பயந்துட்டே அவன் அடிக்குழாய காமிக்க அடிக்குழாய பார்த்த நீனா அசந்து போயிடுறா. உடனே சேம பார்த்து, ஏமாச்சான் வெளியவே நிற்கிறீங்க, உள்ள வாங்க, உங்க தம்பிக்கு இந்த குகை என்னங்கிறத காமிங்க அப்படின்னு சொல்லவும் இது வரைக்கும் குகையே பார்த்துறாத சாமு முதல் முறையா குகையை பார்த்துக்கோ அப்படின்னு ஒருத்தி கூப்பிடுறா. அதனால உற்சாகமான சாமு அவன் தம்பிக்கு முதல் முறையா குகைய நல்லா சுத்தி காமிக்கிறான். தம்பியும் குகைக்குள்ள தலைய கடைசி வரைக்கும் விட்டு 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 நல்லா பார்த்துட்டு கடைசியில எச்சை வேற துப்பிட்டு வந்துடுறான். ஆனாலும் மாயா அவனை விடுற மாதிரி இல்லை. இன்னும் உள்ள போ உள்ள போ அப்படின்னு கத்தவும் கொஞ்சம் கூட துவண்டு போகாத சாமோட தம்பி மீண்டும் மீண்டும் உள்ள போக இந்த உற்சாக மிகுதியில நினா கத்த ஆரம்பிக்கிறா. வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்த பீட்டர், என்னடா இது, இந்த நினா பூனை கத்துற சத்தமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு நினாவை கூப்பிட்டபடியே வீல் சேரை தள்ளிட்டு வர சரியா அவன் வர்ற சமயத்துல சாம் அவன் வேலையை முடிச்சுட்டு அடிக்குழாய் எடுத்து உள்ள போட்டுட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறான். வாழ்க்கையில அன்னைக்கு தான் சாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறான். அவன் முகமே பயங்கர பிரைட் ஆகுது. ஏன்னா வாழ்க்கையில முதல் முறையா ஒரு குகைக்குள்ள பூந்து நீந்தி விளையாண்டு வந்திருக்கான். அந்த சந்தோஷம்தான் அவங்க அம்மாக்கே ஆச்சரியம் தாங்கல. என்னடா பையன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு சிரிச்சு சிரிச்சு பேசுறான் சாப்பிடும்போது. தம்பிக்கு அவ்வளவு திருப்தி. இன்னைக்கு சில நாட்களுக்கு அப்புறம் நினா அந்த மார்க்கெட்டுக்கு வரா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக. அப்படி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்தபோது தான் வெளியே நின்றுட்டு சாம் சமையல் ரூம் ஜன்னல் வழியா உள்ள யாராவது இருக்காங்கன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கான். உள்ள வந்த நினா அவனை பார்க்கவும் அந்த சமையல் ரூமு கதவை ஓப்பன் பண்ணி அவனை உள்ள வர சொல்லி சமையல் மேடையிலே வச்சு சரியான சம்பவம் பண்றாங்க. இன்னைக்கு உற்சாக மிகுதியில நினா பூனை கத்த ஆரம்பிக்குது. ஹால்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்த பீட்டர், என்னடா இது அதே பூனை இன்னைக்கும் கத்துதே அப்படின்ட்டு இந்த தடவை நினாவை கூப்பிடாம சைலண்டா வீல் சேர்ல சமையல் ரூம் நோக்கி வர்றான். லாஸ்ட் மினிட்ல பீட்டர் வரதை தெரிஞ்சுக்கிட்ட நினா சட்டுன்னு சுதாரிச்சுட்டு சாம அந்த அடுப்பு மேடைக்கடியில போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு தள்ளி விட்டுறா. ஒன்றும் தெரியாத மாதிரி அவ வெளியே வர, என்ன சத்தம் அப்படின்னு பீட்டர் கேட்கவும் ரொம்ப தனிமையா இருந்துச்சு, அதனால என் கையாலேயே என் கிணத்துல இருந்து தண்ணி சேர்ந்தேன்னா அதுதான் சத்தம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு பீட்டரோட உடம்பு குலுங்குது. அப்படியா, என்னோட அடிக்குழாயிலையும் கொஞ்சம் தண்ணி சேர்ந்து வா அப்படின்னு அவளை இழுத்துட்டு போய் அவன் அடிக்குழாயை கொடுக்குறான் தண்ணி சேர்ந்துருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி சாம் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். எப்படியோ இன்னைக்கும் பீட்டர் கண்ணில் மாட்டாம தப்பிச்சிட்டான் பயவுள்ள. சாம் தனியா இருக்கிற ஒரு சமயத்துல அங்க புது ஐட்டம் ஒன்று வருது. அது பேரு சாண்டி, மேரியோட ஃப்ரெண்டு, பக்கத்து ஊர்க்காரி. உள்ள வந்தவ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாம பார்க்கறா. அவனை பார்த்ததும் சாண்டிக்கு ஒரே ஆச்சரியம். சின்ன பையனா இருந்த இவ்வளவு சீக்கிரத்துல எவ்வளவு பெரிய பையனாயிட்ட, எங்க உன் துப்பாக்கியை காமி, அது பெருசாயிடுச்சான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவனை நீவிட்டே கேட்க சாமுக்கு கசக்கவா செய்யும். இந்தா பார்த்துக்கோன்னு அவன் துப்பாக்கியை எடுத்து நீட்டுறான். ஐயோ, என்னடா இவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சிருக்க, இதுல சுட்டா என்ன ஆகுறதுடா அப்படின்னு கேட்டுட்டு எங்க சுடு அப்படின்னு சொல்லவும் அவன் விட்டு தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி எடுத்து சுட்டு சுட்டுன்னு சுட்டு போடுறான். இதனால சாண்டிக்கு ஏக சந்தோஷம். சரியா அவன் சுட்டு முடிக்கவும் மேரி வர்றதுக்கும் சரியா இருக்கு. அம்மா வந்தோடனே இவன் பாட்டுக்கு வெளியே போயிடுறான். சாண்டி மேரி கூட எதுவும் நடக்காத மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்கா. இத்தனை வருஷமா ஒண்ணுமே இல்லாம தன் கையே தனக்கு உதவின்னு தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா இப்ப பாருங்க, அவன் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு.
ஒரு நாள் நீனானா இன்னொரு நாள் சாண்டி, இப்படி மாறி மாறி அவங்க கூட விளையாண்டதுல இப்போ அவனுக்கு தன் கை உதவி தேவையில்லாம போயிருச்சு. வாழ்றான் பயவுள்ள. நீனாவை பார்க்கலான்னு ஒரு மத்தியான நேரமா அவன் வீட்டுக்கு வர்றான். வந்தா ஏதோ பாட்டு சத்தம் கேட்குது. இந்த பழைய திருவிழாலெல்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டுட்டு நீனா அரையும் குறையுமா அவன் புருஷன் முன்னாடி அவனை உசுப்பேத்துற மாதிரி ஆடிட்டு இருக்கா. அன்னைக்குன்னு பார்த்து பீட்டரோட தம்பி சரியா வேலை செய்ய மாட்டேன்ட்டான். ஆனா சாமோட தம்பி சும்மா முறுக்கிட்டு நிற்கிறான். எப்படியோ ஒரு வழியா அங்கே டான்ஸை முடிச்சுட்டு வெளியே வந்த நினாவை ஒளிஞ்சிருந்த சாமு சட்டுன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ஓரமாக தூக்கிட்டு போய் குத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த சமயத்தில் தான் ஒரு நாள் பீட்டரோட வக்கீல் பீட்டரை பார்க்கறக்காக அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போதான் பீட்டர் வக்கீல்கிட்ட என்ன சொல்கிறான்னா, என்னோட சொத்து எல்லாத்தையுமே நினா பேரில் எழுதி வைக்க போகிறேன். 12 வயசில் அம்மா அப்பாவை இழந்து அனாதையாக என்கிட்ட வந்தா. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னையும் நல்லா பார்த்துக்கிறா, என் தம்பியும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறா. அதனால் எனக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் அவளுக்கு போகிற மாதிரி எழுதி வைங்க வக்கீலே அப்படின்னு சொல்லவோ வக்கீல் பதிலே பேசாமல் இருக்கிறான். என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு பார்த்தா வக்கீலோட கண்ணெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்க நீனா மேலேயே இருக்குது. யோ வக்கீலு அப்படின்னு பீட்டர் வக்கீலோட தொடைய தட்ட போட்டுடலாம் சார் அப்படிங்கிறான். என்னையா போடுற அப்படின்னு பீட்டர் கேட்கவும், ஒன்றுமில்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சொத்தெல்லாம் அந்த பொண்ணு பேர்லேயே எழுதி வைக்கலான்னு சொன்னேன் சார், வாய் குளறிடுச்சு அவ்வளோதான் சார் அப்படிங்கிறான். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் சாம் அவன் வீட்டில் சாண்டியோட நிலத்துல உழுதுட்டு இருக்கான். நல்லா உழுது முடிச்சுட்டு அவள் கிளம்பி வெளியே போன சமயத்தில் சாமை பார்க்கறக்காக நீனா அங்கே வர்றா. வெளியே போகிற சாண்டியை பார்த்து இது யார் சாம் அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக கேட்குறா. ஏன்னா சாமோட வயசு அப்படி. அவள் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற ஆளெல்லாம் இல்லை. பக்கத்தூர்காரி எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி கடன் வாங்கிட்டு போவா. இன்றைக்கும் அப்படித்தான் கடன் கேட்க வந்து குத்து வாங்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லவும், என்னது குத்தா அப்படிங்கிறா. ஆமாம்மா, மூஞ்சிலே எங்கள் அம்மா குத்திட்டாங்க, அதை சொன்னேன். சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடியே ஒரு உடஞ்சி போன ஆட்டோவை தார்பாய் போட்டு சுற்றி ஒரு சின்ன வீடு மாதிரி பண்ணி வச்சுருப்பான். இவனுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்போ அங்கே வந்து உட்காந்துக்குவான். அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சாண்டியை குத்துன மாதிரி நீனாவையும் குத்துறான். நல்லா குத்துறான் போங்க. கொஞ்ச நாள்லயே பெரிய குத்து மாஸ்டர் ஆயிடுவான் போல இருக்கு. பல் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான். அப்பதான் நீனாவும் அவள் வாழ்க்கை கதையெல்லாம் சொல்கிறா. சின்ன வயசுலேருந்து பீட்டர்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அவனுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் என் வழியை பொறுத்துட்டு அவனுக்காக நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும், என்னை கட்டாயப்படுத்தி அவன் கூட தங்க வச்சிருக்கான் அப்படின்னு அவள் வாழ்க்கையோட சோக கதையெல்லாம் சாமுக்கிட்ட சொல்லி அழுக சாமோட மனசுக்குள்ள அது பற்றுச்சு. சே, நம் மாலை போட்டு பீட்டர் இவ்வளவு குடும்பப்படுத்துகிறானா அப்படின்னு பீட்டர் மேலே அவனுக்கு கோபம் வருது. அவன் கிடக்கிறா விடு வெள்ளை காண்டாம இருக்கும். உனக்கு எப்பெல்லாம் தண்ணியை சேர்ந்துடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் எங்கிட்ட வா, நான் தரமாக உனக்கு தண்ணி சேர்ந்தி விடுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் தண்ணி சேர்ந்தி முடிச்சாச்சா அவளை அனுப்பிச்சி விட்டுறான். சில நாட்களுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் பீட்டர் தூங்கிட்டு இருக்கிற சமயமா பார்த்து நினாவை சாம் புடின்னு பிடிச்சிட்டு இருக்க. இன்னைக்கும் அந்த பூனை சத்தம் வர அவங்க 2 பேர்த்தையும் கையும் களவுமா பிடிச்ச பீட்டர் அந்த வீல் சேர்ல அவன் ஒளிச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுக்கவும் அவ்வளவுதான், சாமு உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அங்கிருந்து சிட்டா பறந்துடுறான். ஆனா பீட்டரு அவனை சுடுறதுக்கு துப்பாக்கி எடுக்கல, தன்னைத்தானே சுட்டுட்டு சாகிறதுக்காக துப்பாக்கி எடுத்திருக்கான். ஏன்னா அவன் விரும்பின அவன் பொண்டாட்டி நீனா இன்னொருத்தங்க கூட இருக்கிறத பார்த்து அவனால தாங்கிக்க முடியல. அதனால அவன் தலையில துப்பாக்கியை வச்சு சுட போற சமயத்துல அவன் காலில் விழுந்து நீனா கெஞ்ச ஆரம்பிக்கிறா. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமாக அவன் காலை பிடிச்ச அழுக பீட்டரும் அவளை மன்னிச்சிட்றான். துப்பாக்கி எடுத்து உள்ள வச்சிட்றான். இங்கே சிட்டா பறந்து வந்த சாமு நினா வீட்டில் பிடிச்ச ஓட்டம். சாம் அவன் வீட்டுக்கு வந்து தான் திரும்பியே பார்க்குறான். இப்படி ஒரு உசுறு பயம் அவனுக்கு. ஏன்னா ஒரு தடவை உசுறு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த கிணத்துலையும் தண்ணி சேர்ந்த முடியாது இல்லையா. செத்ததுக்கப்புறம் மேலே போய் அங்கே கிணறு கிடைக்குமோ கிடைக்காதோ அந்த பயம் அவனுக்கு. சகதிலெல்லாம் உருண்டு எதிர்த்து வந்திருப்பான் போல இருக்கு. வேகமா போய் பாத்ரூம்குள்ள குளிக்கிறான். மகனோட நிலைமையை பார்த்து மேரி ரொம்ப வருத்தப்படுறா. 2 நாளா நினாவை அவன் மார்க்கெட்லையும் பார்க்காததால தைரியத்தை வரவழைச்சிட்டு திரும்பவும் சாம் நினாவோட வீட்டுக்கு போறான். அழுங்காம ஜன்னல் வழியா எட்டி பார்க்க அங்க நினா பீட்டரோட மடியில உட்காந்து சரசம் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் சாம் உடஞ்சு போயிடுறான். இன்னைக்கும் பீட்டர் நினாவை தொந்தரவு பண்றான் போல இருக்கு அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுடுறான். ஆனா நினா பாத்தீங்கன்னா சாமுகிட்டும் காஜி அடிச்சுக்கிறா, பீட்டர்கிட்டும் காஜி அடிச்சுக்கிறா. 2 ஆம்பளைகளையுமே அவ காஜி அடிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறா. இதை புரியாம ரொம்ப கோபமா வீட்டுக்கு வந்தவன் அவன்கிட்ட இருந்த ஒரு கத்தியை எடுத்து தீட்டுன்னு தீட்டிட்டு இருக்கிறான்.
அந்த சமயத்துல தான் அங்க வந்த சாண்டி இவன் டென்ஷனை புரிஞ்சுக்காம, என்னடா சாமு, உன் தம்பி ரொம்ப நீளமா இருக்கிறதால அதை கட் பண்ண போறியா? எனக்கு அப்படி நீளமா இருந்தாதான்டா பிடிக்கும் அப்படின்னு கிண்டல் அடிக்க, சட்டுன்னு கோவப்பட்டு கத்தி எடுத்து அவ கழுத்துல வச்சிடறான். போடா வெட்டி பாடு அப்படின்னு திட்டிட்டு சாண்டி கோவச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கே பாய போட்டுறான் சாமு. ஆனா அவனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இந்த பீட்டர் நினாவை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருப்பானோ அப்படின்னு இல்லாததை இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு அவனால தூங்க முடியாம தவிக்கிறான். திடீர்னு ஒரு முடிவெடுக்கிறான். இந்த பீட்டர் உயிரோட இருந்தா தானே நினாவை தொந்தரவு பண்ணுவான், அவனையே போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் நினா முழுசா எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஆசைப்பட்டவன் கத்தியை எடுத்துட்டு நினாவோட வீட்டுக்குள்ள இறங்கிட்டான். கொஞ்சமும் தாமதிக்காம தூங்கிட்டு இருந்த பீட்டரை கழுத்தை அறுத்து அங்கேயே கொண்டு போடுறான். ஏதோ சத்தம் கேட்டு நினா எட்டி பார்க்கறா. பீட்டர் செத்து கிடக்குறான். அவன் பக்கத்துல ரத்தக்கரையோட சாம் நின்னுட்டு இருக்கிறான். வீல்னு கத்திட்டே அங்கிருந்து துப்பாக்கியை எடுத்து சாமை நோக்கி சுடுறா. அப்படியே சாம் ரத்த வெள்ளத்துல அங்க சாஞ்சிடறான். இப்போ இந்த சீன்ல நினாவோட வீட்டில் போலீஸ் இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு இருக்க, நினாவும் அழுதபடியே, எனக்கு அந்த சாம் யாருன்னே தெரியாது, இந்த வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக அவன் வந்திருக்கான், பீட்டர் அவனை தடுத்ததால அவரையும் கொன்னுட்டான், எங்கே என்னையும் கொன்னுருவானோ அப்படின்னு பயந்துட்டு அதனால தான் நான் அவனை சுட்டேன் அப்படின்னு ரொம்ப கன்வின்சிங்காக பேசுகிறா. போலீஸும் அவளோட வாக்குமூலத்தை நம்பிருச்சு. அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு மூச்சரிக்க அம்மா மேரி ஓடி வர்றா. பார்த்தா அங்கே சாமை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவன் சாகலை போல இருக்கு. பையனை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. சாமும் கண்ணீர் விட்டு கதறான். ஏன்னா பீட்டரை கொன்னதுக்காக அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்போ இந்த கிளைமாக்ஸில் நினாவை காமிக்கிறாங்க. ஆளே சுத்தமாக மாறி போயிருக்கிறாங்க. அவள் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. சும்மா அந்த வக்கீல் கூட காரில் வந்து இறங்குறா. எந்த பணக்கார வீட்டு பொம்பளைவோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு மிடுக்காயிட்டா. காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்த அந்த வக்கீலும் இனி 2 வருஷத்துக்கு அந்த கடையில் இருக்கிறவங்க யாருமே வாடகை கொடுக்க வேண்டாம், ஏன்னா அந்த பணக்காரரோட அசிஸ்டன்ட் பொம்பளை இவங்க கிட்டலாம் டபுள் மடங்கா வாடகையை சொல்லி இத்தனை நாள் வாங்கிட்டு இருந்திருக்கா. இப்போ அவளை நாங்கள் கையும் களவுமா பிடிச்சிட்டோம், அதனால நீங்கள் 2 வருஷத்துக்கு வாடகை யாரும் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லவும் மார்க்கெட்டில் கடை வச்சிருந்த அத்தனை பேர்த்துக்கும் ஏக சந்தோஷம். அப்பதான் நமக்கு தெரிய வருது பீட்டர் தான் இந்த கடைகளுக்கெல்லாம் ஓனர் அப்படின்னு. தன் மேலே ஒரு சிம்பத்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக நீனா அந்த மார்க்கெட்டில் கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவித்தொகை கொடுக்குறேன்னு சொல்லி இலவசமாக பணம் கொடுக்குறா. அவ என்ன அவ கை பணத்தவா இலவசமாக கொடுக்குறா, அடுத்தவங்க பணத்தை இலவசமாக கொடுக்குறா. இது இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இப்போ பீட்டரோட சொத்தை எல்லாத்தையும் நினா வித்துட்டா. வேற ஒரு ஊருக்கு அந்த வக்கீல் கூட வாழ கிளம்பிட்டா. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது. நினா சாம வாலண்டியரியா போய் போட்டது, அவங்ககிட்ட ரொம்ப உரசிக்கிட்டது, இது எல்லாமே இந்த வக்கீலும் நினாவும் சேர்ந்து போட்ட ட்ராமா தான். பீட்டர்கிட்ட ரொம்ப நல்லவளா நடிச்சது. அதன் மூலமா பீட்டருக்கு நினா மேல ஒரு சிம்பத்தி ஏற்பட்டு சொத்தையெல்லாம் அவ பேருக்கு எழுதி வச்சது. அதுக்கப்புறமா சாமுகிட்ட கொடுமையே படுத்தாத பீட்டர் கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி அவனை கெட்டவனாக்கி சாம் மைண்டுக்குள்ளே பீட்டரை கொல்லணும் அப்படின்னு இன்டைரக்டாக அவனை தூண்டி, அதே போல் அந்த முட்டாள் சாமும் பீட்டரை கொல்ல அதை பயன்படுத்தி அவனை கொன்னரலாம் அப்படின்னு பிளான் பண்ணா. இவளும் சுட்டா. ஆனால் சாம் எப்படியோ தப்பிச்சிட்டான். அதுதான் அவள் பிளானில் விழுந்த ஓட்டை. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துச்சு. இருந்தாலும் இப்போ சாம் ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறான். பண வசதி இல்லாத சாமால் இப்போ பணக்காரியாக இருக்கிற நினாவை என்ன பண்ண முடியும்? அந்த சந்தோஷத்தில் அந்த வக்கீல் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு புது சிட்டிக்கு அவள் கிளம்பிட்டா. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதை விட என்னோட நரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் ஓவர்லாம் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.